நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, இந்த உலகத்திலேயே எனக்கு மிக பிரியமானவர் வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். வாய மூடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாய மூடுங்க. மகாராஜாவே இல்லாம போயிட்டா அப்புறம் மக்களை யாரு பாத்துக்கிறது? இந்த ராஜ்யம் எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் இந்த விஜயநகர ராஜ்யமே அஸ்தமிச்சு போயிருமே. இந்த விஜயநகரம் அது ஒரு அரசனோட முதல் கடமை என்ன? மக்களோட நன்மைக்காக எல்லாத்தையும் செய்யறது. நான் மக்களோட நன்மைக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் மூலமா தேவி அம்மாவுக்கு என்ன அர்ப்பணிக்க சம்மதிக்கிறேன். ஐயோ ஆண்டவா, சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன தேவி அம்மாவுக்கு எப்படி அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அட ஆண்டவா, வேண்டாம் வேண்டாம். மகாராஜாவோட சிலை மகாராஜா, உங்களுடைய இந்த சிலை இப்ப வெறும் ஒரு சிலை மட்டும் இல்ல. உங்களுடைய ரத்தத்தின் அபிஷேகத்துக்கு பிறகு உங்களுடைய ஒரு அங்கமும் இதுல அடங்கி இருக்கு. அதனால இதையே உங்களுடைய மறு ரூபமா கருதி அன்பளிப்பா முழுமையான நம்பிக்கை மற்றும் பக்தியோட தேவி அம்மாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தேவி அன்னையே, என்னுடைய இந்த அன்பளிப்பை ஏத்துக்கோங்க. ஸ்ரீ தேவி அன்னையே, ஸ்ரீ தேவி அன்னையே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு உங்க புத்தி திறமையால நீங்க ஒண்ணு இல்ல 3 தர்மங்களை நிறைவேற்றிருக்கீங்க. முதலாவது பக்தி தர்மம், இரண்டாவது ராஜ தர்மம் மற்றும் மூன்றாவது நட்பு தர்மம். அம்மா, உங்க மகன் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அற்புதமான திட்டத்தை செயல்படுத்திருக்காருன்னு தேவி அம்மா கூட யோசிப்பாங்க. இல்ல மகாராஜா, தேவி அம்மா இல்ல, வேற யாரோ ஒருத்தங்க தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க யாருங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். தேவி அம்மா எல்லாருக்கும் தரிசனம் வழங்கியிருக்காங்க. சொல்ல போனா சின்ன மகாராணி கூட தரிசனம் வழங்கியிருக்காங்க. ஆனா எனக்கு வழங்கல. மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாமா, நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மகாராணி. மகாராஜா, உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒவ்வொரு வருஷமும் நான் தேவி அம்மாக்காக முழுமையா பக்தியோட 9 நாட்கள் விரதம் இருக்கேன். ஆனாலும் அப்படி இருந்தும் தேவி அம்மா எனக்கு தரிசனம் வழங்கல. அவங்களுக்கு தரிசனம் வழங்கிருக்காங்க. ஏன் மகாராஜா, ஏன்? வெறும் 9 நாள் பக்தியோட இருக்கிறதால தேவி அம்மா மகிழ்ச்சி அடைய போறதில்ல. இப்ப
இப்போ என்ன பாருங்க, நான் தேவி அம்மாவுக்காக 30 படி உணவு பண்ணிருந்தேன். மிகவும் சுவையா பண்ணிருப்பேன் போல இருக்கு. அதனாலதான் மகிழ்ச்சி அடைஞ்சு எனக்கு அவங்க தரிசனம் வழங்கியிருக்காங்க. ஆமா, அது மகாராஜா, நீங்க எந்த சிந்தனையில மூழ்கி இருக்கீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா மகாராணி, தேவி அம்மா இப்படி திடீர்னு எல்லாருக்கும் தரிசனம் வழங்கிட்டு இருக்காங்களே, இது உண்மையா இல்லன்னா? உங்களுக்கு தேவி அம்மா மேல சந்தேகமா இருக்கா மகாராஜா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க மகாராஜா, இந்த புத்தகம் தேவி அம்மாவோட இன்னொரு அதிசயம். தேவி அம்மா எங்க தோன்றினாங்களோ அந்த இடத்துல தான் இது எனக்கு கிடைச்சது. இது என்ன புத்தகம்? பாருங்க மகாராஜா, சின்ன மகாராணிக்கு தேவி அம்மா புத்தகத்தையும் தந்திருக்காங்க. மகாராஜா, இந்த புத்தகத்துல இருக்க உணவுகளை தான் தேவலோகத்துல இருக்கிற தேவ தேவியர்கள்லாம் சாப்பிடுறாங்க. இனிமே நான் தினமும் இந்த புத்தகத்துல இருந்து படிச்சு உங்களுக்காக சுவையான உணவுகளை சமைக்க போறேன். மகாராணி, அதெல்லாம் அப்புறமா. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, தேவி அம்மா இப்படி திடீர்னு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறாங்கன்றது இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குமா, இல்லனா இதோட முடிஞ்சிருமா? ஏன்னா ஒருவேளை தேவி அம்மா திரும்ப யாருக்காவது தரிசனம் வழங்கி அடுத்த முறை என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. தேவி அம்மாவே, எனக்கும் தரிசனம் வழங்குங்களேன். தனி, கிழவன் இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான். இன்னைக்கு இவனை நாம கொஞ்சம் ஏமாத்துவோம். ஆனா எப்படி? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சொல்லு. ரொம்ப ஆனந்தமா இருக்க போகுது. தேவிம்மா, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேம்மா? நீங்க மொத்த விஜயநகர வாசிகளுக்கும் தரிசனம் தந்துட்டீங்க, எனக்கு மட்டும் ஏன் தரிசனம் தர மாட்டேங்கிறீங்கம்மா? நீங்க எல்லாருக்கும் புதையல தந்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் தரல? இல்லம்மா, இல்ல 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 இல்ல, புதையல் பெரிய விஷயம் இல்லம்மா. தரிசனம் தான் ரொம்ப முக்கியம். வெறும் தரிசனம் தான். எனக்கும் தரிசனம் கொடுங்கம்மா. தேவியம்மா, நான் உங்களோட சுவாமி சிவபெருமானோட தீவிரமான பக்தன். மகனே தத்தாச்சாரியனே, யாரு கூப்பிட்டதே? உன்னை கூப்பிட்டது நான் தான். யாருன்னு தெரியல? தேவியம்மா, தேவியம்மா, தேவியம்மா தானே இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை திரும்ப கூப்பிடுங்கம்மா. மகனே தத்தாச்சாரியனே, இப்போ பேசுறது நான் தான். தேவி அம்மா. அம்மா, அம்மா, என்னால உங்களை எங்கேயும் பார்க்க முடியலையம்மா. அம்மா, எனக்கு தரிசனம் கொடுங்களேம்மா. அப்படி என்னுடைய தரிசனத்தை பெற விரும்பினா என்னுடைய பாதங்கள்ல அதற்கான தட்சணைய நீ வைக்கணும். தட்சணையா? ஆமா, அன்னைக்கு நீங்க தனிமணிக்கு தட்சணை இல்லாமலே தரிசனம் கொடுத்தீங்களேம்மா. வாய மூட்ரியா முட்டாளே, உனக்கு எதுவும் தெரியாது. தனியும் மணியும் என்னுடைய காலடியில எவ்வளவு பெரிய தட்சணைய வச்சாங்கன்னு தெரியுமா? அதனால இப்போ நான் உனக்கும் என்னுடைய தரிசனத்தை வழங்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு முதல்ல என்னுடைய காலடியில அதற்கான தட்சணைய நீ வைக்கணும். சரி 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 சரிம்மா, சரி. அன்பான அம்மா, செல்ல அம்மா, என்னோட அம்மா. அன்பான அம்மா, செல்ல அம்மா, என்னோட அம்மா. தத்தாச்சாரியனே, உன்னுடைய மனசுல என் மேல உனக்கு இவ்வளவு பக்தி தான் இருக்கா? பாரு பாரு, கிழவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. 7 நாளும் 11 மொத்தமான 11 தங்க நாணயங்களை உங்களோட காலடியில எப்போ அர்ப்பணிச்சிருக்கேம்மா. 11 தங்க நாணயங்கள் தான் படைக்க போறேனா? நீயும் என்னுடைய தரிசனத்தை பெற 11 நாட்கள் கழிச்சே இங்க வா. 11 நாளைக்கு அப்புறமா? இல்லம்மா, இல்ல 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 அம்மா, எனக்கு இப்பவே இந்த நொடியே உங்களை தரிசனம் பண்ணி ஆகணும்மா. சரி மகனே, அப்படி இன்னைக்கே நீ என்ன தரிசனம் பண்ண விரும்பினா குறைஞ்சபட்சம் 100 தங்க நாணயங்களை நீ என்னுடைய காலடியில அர்ப்பணிக்க வேண்டியதா இருக்கும். சரி சரிம்மா, 100 தங்க நாணயங்கள் தானே, அர்ப்பணிச்சிடுறேன்.
சாரதாவும் அம்மாவும் அப்பவே கோவில்ல இருந்து வந்துட்டாங்க. எனக்காக காத்திருக்கவே இல்லையே. வாங்க குருஜி, வாங்க வாங்க. இந்த பூக்களோட வரவேற்ப ஏத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க குருஜி. என்ன இதெல்லாம்? இது எல்லாம் பூக்கள். இது என்னோட குருஜி. நான் இவரோட சிஷ்யை. ஆனா நான் குருஜியோட மனைவி. என்ன நடக்குதுங்க? மலர்களை தூவி அவரை வரவேற்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அவருக்கு ஆரத்தியும் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆனா இத நீ இல்ல, நான் பண்றேன். ஏய் சாரதா, சாரதா கொஞ்சம் நில்லு. இவ என்னுடைய சேவகி. என்னுடைய எல்லா வேலைகளையும் நீ இவ்வளவுதானே பண்ண வைக்கிற. அப்ப இதையும் இவளே பண்ணட்டுமே. சௌதாமினி, நீ ஆர்த்தி எடு. ஐயோ, போயிட்டு உள்ள ஓடி போயிடு. அம்மா, ஐயோ. இப்ப இந்த மொத்த விஜயநகரமும் உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க மகாராஜாவோட உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம தேவி அம்மாவோட ஆசையும் நிறைவேத்திட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு கவலையா இருக்கு. தேவி அம்மா இப்படி எல்லாருக்கும் தரிசனம் வழங்குறது, இதுல பக்தி இல்ல, ஒருத்தங்களுடைய யுக்தி மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் 100 தங்க நாணயங்கள் என்ன உங்களோட காலடியில 200, 300, 400, ஏன் 500 தங்க நாணயங்களை அர்ப்பணிக்கிறேன். அது மூலமா நான் எவ்வளவு பெரிய பக்தன்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா அன்பு மகனே தத்தாச்சாரியனே, நீ கேட்காமலேயே உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நான் நிறைவேற்றிடுவேன். அம்மா, என்னோட ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றிடுங்க. சொல்லு மகனே. எனக்கு இருக்கானுங்களே அந்த 2 கழுதைங்க, தனி மணி, அவங்கள உங்க கூட கூப்பிட்டுக்கங்க. அந்த கலவனை என்ன பண்ற பாரு. என்ன சொன்ன துஷ்ட தத்தாச்சாரியனே? தனியும் மணியும் என்னுடைய தீவிரமான பக்தர்கள். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் வரவிட மாட்டேன். அப்படியா? ஆமாம் மகனே. என்னோட அம்மா, எல்லாரோட அம்மா, செல்ல அம்மா. சரி அம்மா, ஒரு விஷயம் சொல்லுங்க. கேளு மகனே. அந்த 2 துஷ்டர்களையும் காப்பாத்த நீங்களே நேர்ல வருவீங்களா? ஆபத்து வந்ததுன்னா அவங்கள காப்பாத்த நானே நேர்ல வருவேன். கண்டிப்பாவா? கண்டிப்பா. உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன். அப்படின்னா அம்மா இப்பவே இந்த நொடியே தோன்றிடுங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஆபத்து இல்ல, பேராபத்து வரப்போகுது. இனிமே இப்படி பண்ண மாட்டோம். இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டோம். நாங்க மந்தாவோட கடிதத்தை எடுத்துக்கிட்டு உங்களை தான் பார்க்க வந்தோம். ஆனா நீங்க கோவிலுக்கு வரத பார்த்த உடனே நாங்களும் இங்கேயே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் விளையாடலாம் நினைச்சோம். இந்த கடிதத்தை படிக்கிறீங்களா? மந்தாவோட கடிதம் இதோ. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தோம் குருஜி. மந்தாவோட கடிதமா? இந்த கடிதம் உங்களிடம் கிடைக்கும் போது நான் என்னோட கிராமத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். அதுவும் நிரந்தரமா. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில இப்போ சௌதாமினி வந்துட்டா. இப்போ இறுதியா நான் சொல்ல போறது இதுதான். இந்த தனியும் மணியும் எப்பவும் சரியாதான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு
சரியான ஏமாத்துக்காரன்னு, பெரிய துரோகின்னு, அப்புறம் பெரிய துஷ்டன்னு. மந்தாகினி. வேணா குடிச்சு தாங்க முடியாது. பட்டு, நான் ஒவ்வொரு புள்ளியா இணைச்சு ஒரு படத்தை வரைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி இந்த நேரத்துல தான் நீ படத்தெல்லாம் வரைவியே என்ன? ஆமா பட்டு, பாரு, தேவியம்மா முதல்ல தனிக்கும் மணிக்கும் தரிசனம் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த மத்தவங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் என்ன பத்தியே சொல்லியிருக்காங்க. இல்ல 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 இல்ல, இது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அவ்வளவு சுலபமானது இல்ல. விஷயம் வேற ஏதோ ஒண்ணு பட்டு. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் உன்னுடைய திட்டத்தை வெற்றி அடைய விட மாட்டேன். இப்ப மட்டும் சீக்கிரமே உன்னுடைய முகத்திரைய நான் எல்லாரும் முன்னாடியும் கிழிச்சு எரியலனா, அப்புறம் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தேவி அம்மாவுடைய உண்மையான பக்தன் இல்ல. தேவி அம்மாவே, நான் உங்களை 101 முறை சுத்தி வந்துட்டேன். 21 தடவை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டேன். இன்னும் உங்களோட இந்த பக்தையை எவ்வளவுதான் சோதிப்பீங்க? இப்பவாது தரிசனம் வழங்குங்கம்மா. இப்பவாது தரிசனம் வழங்கிடுங்களேன். பாக்கியம் அடைஞ்சிட்டேம்மா, நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேன். நீங்க எனக்கு தரிசனம் வழங்கி என் மேல பெரிய கருணையை காட்டியிருக்கீங்க. நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேம்மா, நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேன். மகளே, நான் உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். அதனால நான் உன்னை ஒரு முக்கியமான காரியத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். கட்டளை இடுங்கள் தாயே, கட்டளை இடுங்கள். இது என்னுடைய சௌபாக்கியமா இருக்குமா? நான் விஜயநகரத்து மேலையும் அதன் மக்கள் மேலையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதுலயும் குறிப்பா என்னுடைய பரம பக்தன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பக்தியில மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினது மட்டும் இல்லாம அது கூடவே மகாராஜாவோட உயிரையும் பாதுகாத்திருக்கான். அது பாராட்டத்தக்கது. சந்தேகமே இல்ல தாயே, சந்தேகமே இல்ல. சொல்ல போனா இந்த உலகத்துல எனக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க. ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணா அந்த எல்லா பக்தர்களை விட சிறந்தவன். பக்தியின் உயரமான சிகரத்தை அவன் அடைஞ்சிருக்கான். அர்ப்பணிப்பின் எல்லையையே அவன் மீறி இருக்கான். இப்ப அந்த பக்தன் கடவுளோட அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி மூலமா இணைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் இந்த காரியம் மூலமா தான் நிறைவேற போகுது. எனக்கு ஒண்ணு புரியலமா. மகளே, பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவன் வாழும் இந்த உலகத்தை தியாகம் பண்ணிட்டு சொர்க்கலோகத்துக்கு வரவேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. ஏன்னா மோட்சத்துக்கு பாத்திரமானவன் அவன். இந்த மாதிரியான ஒரு பெரிய சௌபாக்கியத்தை நீதான் மகளை அவனுக்கு வழங்கணும். இப்ப நான் அடுத்து உன்கிட்ட என்ன சொல்றேனோ நீ அதன்படியே பண்ணணும்.
ஆனா அம்மா, நான் என்ன பண்ணணும்? பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவனுடைய உயிரை தியாகம் பண்ண நீ அவனை சம்மதிக்க வைக்கணும். ஏன்னா ராமா உயிரை தியாகம் பண்றது மூலமா ஒரு பக்தனும் கடவுளும் ஒன்னா சேருவாங்க. நீ அந்த இணைப்புக்கான ஆதாரமா ஆவ. நான் இப்போ உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க காரியத்தை நீ வெற்றிகரமா நிறைவேற்றி காட்டியாகணும். அம்மா, அம்மா, தேவி அம்மாவே, என்னை எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துல ஆழ்த்திட்டீங்க. இந்த விஷயத்தை பத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட நான் எப்படி பேசுவேன்? மகாராஜா கிட்ட என்ன சொல்லுவேன்? மகாராஜா, என்னுடைய கணவர் ஏமாத்திருக்காரு, அதுவும் தேவி அம்மாவையே. என்ன, தேவி அம்மாவை ஏமாத்திருக்காரா? நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மகாராஜா, தேவி அம்மாவுடைய கருணையால எங்களுக்கு எதுலயும் எந்த குறையும் வந்ததில்ல. செல்வங்களால எங்க வீடு நிறைஞ்சிருந்தது. 500 கஜ நிலத்துக்கு நாங்க எஜமானர்கள். 500 கஜ நிலமா? இவங்க கிட்ட நிறைய நிலம் இருக்கு. ஆனா போன வருஷம் மழை சரியா வராததால எங்களோட பயிர்கள் எல்லாம் வீணாயிடுச்சு. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால என்னுடைய கணவர் தேவி அம்மாக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, அடுத்த வருஷம் நல்ல மழை பொழிஞ்சு விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா இவரு தேவி அம்மாவோட கோவில்ல 1000 நாணயங்களை அர்ப்பணிக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனா மகாராஜா, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த வருஷம் போதுமான அளவு மழை பொழிஞ்சிருந்தது. ஆனா இன்னும் இவரு கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றல. அது மட்டும் இல்லாம 1000 நாணயங்களுக்கு பதிலா வெறும் 500 நாணயங்களை கொடுக்க சொல்றாரு. ஏமாற்றம், திருட்டு, துரோகம், அதுவும் ஜெகத்தின் ஜனனி தேவி அம்மா கிட்டயே. என்ன பண்றீங்க குருஜி? ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாதகமா பேசாதீங்க, அந்த ஆணுக்கு சாதகமா பேசுங்க. ஆமா குருஜி, அவர் பெரிய செல்வந்தார், உங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும். ஓஹோ ஹோ 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 ஹோ, அப்படியா? இதான் விஷயமா? இந்த மனுஷன் ஏமாத்திருக்காரு. தேவி அம்மாவை ஏமாத்துறது பாவம். இவருக்கு தண்டனை வழங்கப்படும். கடுமையானது. கடுமையானது மட்டும் இல்ல மகாராஜா, மிக கடுமையான தண்டனை வழங்கப்படணும். ஆனா ராஜகுரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 100 தங்க நாணயங்களை எனக்கு படைச்சிடு. 250 தேவி அம்மாக்கு, அப்புறம் மிச்சம் இருக்கிற 150 உனக்கு லாபமா இருக்கும். சரி சரி, அப்படியே பண்ணிடுவான். என்ன, எதையே நீ முன்னாடியே சொல்லல? தப்பிச்சிட்டோம் மகாராஜா, நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் மகாராஜா. அந்த சிவனின் கருணையால நாம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். ஒருவேளை நாம மட்டும் இவரை தண்டிச்சிருந்தோம்னா இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கும், மிகப்பெரிய பாவம் நடந்திருக்கும் மகாராஜா. இப்ப இவர் என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவரோட பார்வையில இவர் பண்ணது சரிதான். எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க குருவே? ஆமா மகாராஜா, தேவி அம்மாவோட கருணையால நல்ல மழை பெஞ்சிருக்கலாம். ஆனா வெறும் மழையால மட்டும் பயிர்கள் விளைஞ்சிடாது. இந்த மனிதர் அவரோட விசாலமான நிலத்துல ஏர் உழுதிருக்காரு, விதை விதைச்சிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு மகாராஜா, நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் மழை பெஞ்சிருக்கு, பயிர்கள் முளைச்சிருக்கு. அப்படி பார்த்தா பாதி உழைப்பை இந்த மனிதர் செஞ்சிருக்காரு, மீதிய தேவியம்மா செஞ்சிருக்காங்க. ஏறு ஓட்டாம விதை விதைக்காம பயிர்கள் விளையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதனால இந்த நபர் தேவி அம்மாக்கு 500 தங்க நாணயங்கள்ல பாதி, அதாவது 250 தங்க நாணயங்களை அர்ப்பணிக்கிறாரு. ஆமா மகாராஜா, வெறும் மழைனால என்ன ஆக போகுது? இந்த வருஷம் என்னோட நிலத்துல நான் போட்ட உழைப்பால தான் என் நிலத்துல இப்படி ஒரு விளைச்சல் வந்திருக்கு. மகாராஜா, என்ன கேட்டீங்கன்னா, இந்த நபர் என்ன பண்ணிருந்தாலும் அத சரியா பண்ணிருக்காரு. இவர் யாரையும் ஏமாத்தல. அதனால இந்த விஷயத்தை நாம பண்ணிடணும் மகாராஜா, தள்ளுபடி பண்ணிடணும் மகாராஜா. விஷயம் முடிஞ்சது. பண்டித
இப்ப இவன் என்ன சொல்ல போறான்? மகாராஜா, நான் சொல்ல விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த விவசாயி சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். முதல் முறையா பண்டிதர் ராமகிருஷ்ணரும் குருஜியும் ஒரே விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அதான் தனி எனக்கும் புரியல. இன்னைக்கு திடீர்னு என்ன சூரியன் மேற்கில் இருந்து உதிக்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எனக்கு ஆதரவா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இவனோட மூளைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. குருவே, நீங்க சொன்னது முற்றிலும் சரிதான். நீங்க அதை கேட்டீங்களா? நான் மட்டுமா? சபையில இருக்கிற எல்லாருமே கேட்டாங்க குருவே. என் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் கேட்டது? மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு, எப்பவும் நான் சொல்ற எதையும் ஏத்துக்காத இவரு இன்னைக்கு இந்த விஷயத்துல நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாரு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை இதோட நாம முடிச்சு விட்டுடணும். ஆமா மகாராஜா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆலோசனையை வழங்க விரும்புறேன். ஓஹோ, சரிதான். எதை நினைச்சு பயந்தனோ அதே நடக்குது. மகாராஜா, நான் இந்த விவசாயியை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். இவருடைய உழைப்பையும் சாமர்த்தியத்தையும் பார்க்கும்போது அசாதாரணமா இருக்கு. இவர் விஜயநகரத்தின் கௌரவமா இருக்கலாம் மகாராஜா. விஜயநகரத்தின் மரியாதையை உச்சத்துக்கு கொண்டு போகலாம். அது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா, இவர் வடக்குல இருக்கிற ராஜஸ்தான் ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கணும். அங்க போய் இவரு இங்க எப்படி பயிர்களை விளைய வச்சாரோ அதே மாதிரி அங்க விளைய வைக்கணும். அப்படி பண்ண விஜயநகரத்தின் மரியாதை எவ்வளவு உயரத்துக்கு போயிடும். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தயவு செஞ்சு ராத்திரி நேரத்துல கொஞ்சம் படுத்து தூங்குங்க. அப்பதான் உங்களோட தூக்கமும் போகும். இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசாம இருப்பீங்க. பாருங்க மகாராஜா, நீங்களே சொல்லுங்க, அப்படி இந்த மனுஷன் ராஜஸ்தானுக்கு போய் பயிர்களை விதைச்சாருன்னா அதுக்கான மரியாதை விஜயநகரத்துக்கு எப்படி வந்து சேரும்? குருவே, நேத்து ராத்திரி நான் சரியான நேரத்துக்கு தான் தூங்குனேன். எனக்கு முழுமையான தூக்கமும் வந்தது. அதனாலதான் என் மூளைக்குள்ள இந்த மாதிரி ஒரு திட்டமே வந்தது. பாருங்க, ராஜஸ்தானின் சில பகுதிகள்ல கிட்டத்தட்ட மழையே இருக்காது. அந்த நிலைமையில ஒருவேளை இந்த விவசாயி அவருடைய உழைப்பால மழை இல்லாம பயிர்களை விளைய வச்சு காட்டிட்டார்னா விஜயநகரத்துக்கு பாராட்டு மழைகளா கிடைக்கும். ஏன்னா இந்த நபர் விஜயநகரத்தை சேர்ந்தவரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஒருவேளை இவரு ராஜஸ்தானுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் இவரோட நிலங்கள் என்ன ஆகும்? மகாராஜா, இவருடைய நிலத்தை நாம இவர் அளவுக்கு அதிகமா உழைக்க முடியாத மத்த விவசாயிகளுக்கிட்ட கொடுத்துடலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது மிகவும் சரியானது. விவசாயியே, நேரம் வந்துடுச்சு. ராஜஸ்தான்ல இருக்கிற பாலைவன நிலத்துக்கு போய் அங்க விஜயநகர ராஜ்யத்தின் கௌரவத்தை அதிகப்படுத்த. ஆனா மகாராஜா, பாலைவனத்துல மழைங்கிற விஷயமே இருக்காது. அப்படி மழையே பெய்யாத போது எப்படி இவர் விளைச்சல செய்வாரு? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன உப்பு சப்பு இல்லாத ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல 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 குருவே, நான் ரொம்ப சரியான ஆலோசனையை தான் வழங்குறேன். உங்க முன்னாடி தானே இப்ப இவரு சொன்னாரு இவருக்கு கிடைச்ச விளைச்சல் எல்லாமே இவருடைய உழைப்பால தான் கிடைச்சதுன்னு. அதுல மழையின் பங்களிப்பு எதுவும் இல்லைன்னாரு. பாலைவன நிலத்துல மழையே பொழியாது. அதாவது கடவுளுக்கு அந்த இடத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அங்க என்ன பண்ணாலும் இவரு தனியாவே பண்ணுவாரு. ஆனா மழை இல்லாம எப்படி விளைச்சல கொண்டு வர முடியும்? அட ஆமா, இதுவும் ஒரு விஷயம்தான். அப்ப நீயே மழையை பொழிய வச்சிர. உங்களுக்கு என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பாருங்க மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எவ்வளவு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஒரு சாதாரண மனிதனால மழையை பெய்ய வைக்க முடியுமா என்ன? ஏன் பொழிய வைக்க முடியாது குருவே? நீ சொல்லு, நீ ஒரு விவசாயி தானே. ஆனா மழையை கடவுளால தானே கொண்டு வர முடியும். ஒரு முறை திரும்ப சொல்லு. நான் என்ன சொன்னா, கடவுளால தானே மழையை கொடுக்க முடியும். நல்லா மாட்டி விட்டுட்டாரு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா. கேட்டீங்களா மகாராஜா? மழைய கடவுள் தான் பொழிய வைப்பாங்க. நண்பா, இந்த விஷயத்தை தான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, ஆனா மழை பொழியாத வரைக்கும் பயிர்கள் விளையாது. நீங்க சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. கடவுளோட கருணை இல்லாம இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறத நான் சுத்தமா மறந்துட்டேன்.
நான் தேவி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்பவே போய் அவங்களுக்கு 500 தங்க நாணயங்களை அர்ப்பணிக்கிறேன். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இவருக்கு இப்படி பண்ண கூடாதுன்னு புரிய வைக்கணும். கடவுள் பக்தர்களுக்கு வழங்குறவங்க, தர்றவங்க இல்ல. மனிதர்கள் நம்மளால கடவுளுக்கு என்ன தர முடியும், என்ன கொடுப்போம்? சரியா சொன்னீங்க குருவே. கடவுள் எப்பவும் அவங்களுடைய பக்தர்களுக்கு வழங்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து எதையும் பெற மாட்டாங்க. மனிதர்களாகிய நாம கடவுளுடைய பாதத்துல எந்த விஷயத்தை படைச்சாலும் அது அவங்களுடையதா இருக்காது. அது பிரசாதத்தின் ரூபத்துல மாறிடும். அதுல கடவுளுடைய பக்தர்களுக்கு உரிமை இருக்கும். அவங்களுக்கு சொந்தமானது அது. இப்ப சொல்லுங்க, கடவுள் எப்ப எதை எடுத்துக்கிட்டாரு? நாம கடவுளின் கோவில்ல எதை அவங்களுக்கு படைச்சாலும் அது இருக்கும் எல்லா தர்மங்களையும் சிறந்த தர்மங்கள்ல இணைஞ்சிருக்கும். அந்த தர்மம் மனித நேய தர்மம். அது மூலமா எவ்வளவோ உதவியற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு, முடியாதவங்களுக்கு உதவி கிடைக்கும். கடவுள் எதுக்காக நமக்கு உதவுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நாமளும் அதே கடவுளின் ரூபத்துல மத்தவங்களுக்கு உதவணுன்றதுக்காக. அப்ப கடவுள் நம்மளை இவ்வளவு தகுதியானவங்களா படைச்சிருக்காங்கன்னா நாம் அந்த கடவுள்கிட்ட வெறும் கையெடுத்து கும்பிட்டு இல்ல மகாராஜா, மத்தவங்களுடைய மடியை நிரப்ப கைய விரிச்சு அவங்கள வணங்கி ஆகணும். அது என்னவோ பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வா, உடனே தேவி அம்மா கோவிலுக்கு போகலாம். சரி வாங்க. அனுமதி வழங்குங்க மகாராஜா. போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப பிரசாதத்தின் மகிமைய நீங்க வர்ணிச்சத பார்க்கும்போது அதுல பிரமிச்சு போய் நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். ஈ ஷெலே ஷெலேன மாணிக்கம், வக்துக்கம் நா கஜே கஜே, சாத்வோ நாஹி சர்வத்ர, சந்தனம் நா வனே வனே. இதுக்கு அர்த்தம், ஒவ்வொரு மலையோட உச்சியிலையும் மாணிக்கம் கிடைக்காது, ஒவ்வொரு யானையின் நெற்றியிலும் முத்து இருக்காது, சாதுக்கள் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க, சந்தன மரமும் எல்லா காடுகள்லயும் இருக்காது. அதே மாதிரி உலகத்துல நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியான புத்திசாலி வெறும் விஜயநகர ராஜ்யத்துல மட்டும்தான் இருக்காரு. நன்றி. விஜயநகரத்தின் மகாராணிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மகாராணி சின்னாதேவி வாழ்க, மகாராணி திருமலம்பா வாழ்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறது வெறும் நாம மட்டும் இல்ல, தேவி அம்மாவும் தான். இந்த விஷயத்த அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. என்ன, தேவி அம்மாவே உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா மகாராஜா, தேவி அம்மா எனக்கு தரிசனமும் வழங்கினாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தின ஒரு கட்டளையும் தந்திருக்காங்க. இப்ப அடுத்து அம்மா என்ன கட்டளையிட்டு இருக்காங்கன்னே தெரியல. பயத்துல என் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. என் நிலைமையும் தான். என்ன கட்டளை? மகாராணி சின்னாதேவி, அதிகமா யோசிக்காதீங்க. தேவி அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அத சொல்லிடுங்க. சொல்லுங்க மகாராணி, தேவி அம்மா என்ன கட்டளையிட்டாங்க? அது மகாராஜா, தேவி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜா தேவி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவங்களோட சொர்க்கத்துக்கு வரணுமா? சொர்க்கத்துக்கு போகணுமா? ஆனா மகாராணி, உயிரோட இருக்கும்போது ஒருத்தங்களால எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? மகாராஜா, இது தேவி அம்மாவின் கட்டளை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட உயிரை தியாகம் பண்ணோன்னு இது மூலியமா அவருக்கு மோட்சம் கிடைக்கும்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த ராஜ்யத்தின் முக்கிய ஆலோசகர், என்னுடைய இணைப்பிரியாத நண்பர். நாம் எல்லாரும் அவரை இழக்க முடியாது. ஆனா
குருஜி தேவி அம்மாவோட கட்டளையை எப்படி நிராகரிக்க முடியும்? குருஜி, தேவி அம்மா ஜெகத்தின் ஜனனி. ஒருவேளை அவங்க சாபம் வழங்கிட்டாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பக்கம் தேவி அம்மா இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு. இல்ல மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை நம்ம போக விடக்கூடாது. ஒருவேளை தேவி அம்மாவோட கட்டளையை அவமதிச்சோம்னா அப்புறம் நம்ம பெரிய விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அமைதி. என்னோட மனசுலயும் தேவி அம்மா மேல முழுமையான பக்தி இருக்கு. அவங்களோட வார்த்தைக்கு நானும் பெரிய மரியாதை வழங்குவேன். இதையும் நான் பொய்யன்னு நினைக்கல. தேவி அம்மா பலருக்கும் தரிசனத்தை வழங்கியிருக்காங்க. ஆனா இதுதான் தேவி அம்மாவோட கட்டளைனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட உயிரை தியாகம் பண்ணணும்னா நான் இந்த கட்டளையை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். தேவி அம்மாவே இங்க நேர்ல வந்து எனக்கு கட்டளை இட்டாலும் சரி. கோவில் கதவுகள் காலவரையற்ற காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும். கிருஷ்ணா, கோவில் கதவு ஏன் மூடி இருக்கு? இந்த தேவி அம்மா விஜயநகர மக்களான எங்க கிட்ட இருந்து ஒரு தெய்வீகமான மனுஷனை பறிக்க நினைக்கிறாங்கன்னா அப்புறம் விஜயநகர மக்களால அந்த தேவி அம்மா முன்னாடி அவங்கள எப்படி வணங்க முடியும்? இல்ல கிருஷ்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை நான் தேவி அம்மா கிட்ட கண்டிப்பா போக விட மாட்டேன். இந்த குற்றத்துக்காக அந்த தேவி அம்மா என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல. அட, ஏன் நீங்க யாரையும் இவருக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க, உங்களுடைய அன்புக்காக நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் தலை வணங்குறேன். ஆனா என்னால தேவி அம்மாவுக்கு அவமானம் ஏற்படுறது அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இவங்களை மன்னிச்சிடுங்கம்மா. என் மேல இருந்த அன்புல என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க பண்ணிட்டாங்க. இவங்க எல்லார் சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இவங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அப்புறம் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாருடைய அன்பு மேலையும் தேவி அம்மாவுடைய கருணை மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் விஜயநகரத்துக்கும் அவங்க எதுவும் ஆக விட மாட்டாங்க. எனக்கு உதவுங்க காளி தாயே. அப்பதான் எல்லாருக்கும் தரிசனம் வழங்குற, என் உயிரை பலி கேட்கிற அந்த அன்னை யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நீங்க வாசல் கதவை ஏன் தாப்பால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட, ஆனா ஏன் இந்த பக்கமா போறோம்? ஐயோ அம்மா, பாத்து பாத்து, ஜாக்கிரதை. வாங்க வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா, இங்க வைங்க. நம்ம எல்லாரும் பின்வாசல் வழியா அமைதியா விஜயநகரத்தை விட்டு கிளம்பி போக போறோம். அப்ப இப்படி சொல்ல, நம்ம எல்லாரும் முகத்தை மூடிக்கிட்டு ஓட போறோம்னு. இந்த உலகத்தை விட்டு போற வயசு எனக்கு தான் ஆச்சு, உனக்கு இல்ல. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் தேவையான எல்லா பொருட்களையும் கட்டி வச்சுட்டேன். விஜயநகரத்துல இருந்து தூரமா போயிடலாம். குருஜி, நீங்க ஏன் கூட வாங்க. குரு சிஷ்யி நம்ம 2 பேரும் கடவுள் மீதான பக்தியில முழு வாழ்க்கையும் வாழ்ந்துடலாம். சாரதாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் முழுமையா குருஜியை பார்த்துப்பேன். அம்மா,
ஏய் வாய் மூடு. சிஷ்யைனா சிஷ்யையாவே இரு. ராமா, சாரதா வாழ்க்கையில குறுக்க வராத. ஐயோ 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாரதா, அந்த மூட்டையை எடுத்து கட்டினியா இல்லையா? ஆ ஆ. ஆ, தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டேன். தங்க நாணயங்கள், அரிசி, நகைங்க எல்லாமே. ஆனா அந்த பொருளை எடுத்துக்கிட்டியா இல்லையா? அதுவா? லட்டுவா? ஆ ஆ, அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, நான் லட்ட பத்திலாம் கேட்கல. எது இல்லாம உலகத்துக்கு முகத்தை காட்ட முடியாதோ அதை கேக்குறேன். ஆ ஆ, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நகைங்க, நாணயங்கள் எல்லாமே. சாரதா, நாணயங்கள் இல்லாம வாழ்ந்துடலாம், நகைகள் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா நான் எந்த பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேனோ, ஒருவேளை அதை எடுத்துக்காம நம்ம எங்கேயாவது போகணும்னா அப்புறம் அங்க வாழ முடியாது. எதுவா இருந்தாலும் நேரா சொல்லு, இல்லன்னா தடியிலேயே ஒண்ணு வைப்பேன். சரி, சொல்றேன். வாங்க வாங்க, இங்க வாங்க, நீ வா. நான் மானங்கிற பொருளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதானே நம்மளுடைய உண்மையான செல்வமே. அதை இங்க விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதனால அதையும் மூட்டையில எடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடணும்னா அப்புறம் என்னுடைய மான மரியாதை எல்லாம் இங்கேயே மண்ணோட மண்ணாயிடும்ல. முட்டாள், மான மரியாதையெல்லாம் மூட்டைக்குள்ள கட்டி எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இததான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேமா. மான மரியாதைய மூட்டை கட்டி எடுத்துட்டு போக முடியாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த மான மரியாதை எல்லாம் அப்படியே விட்டுட்டு யாருக்கும் தெரியாம இப்படி ஓடி போறது எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா என் மான மரியாதை எல்லாம் மொத்தமா அழிஞ்சிராதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.